Hi dear NEET aspirants, எல்லாருக்குமே பயங்கரமான கன்ஃபியூஷன்ல இருக்கீங்க. ஏன்னா இப்ப அப்ளிகேஷன் ஃபார்ம் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில் வந்து ஓபன் பண்ணிட்டாங்க. அதுல நிறைய டவுட்ஸ், கிளாரிஃபிகேஷன், அது எப்படி நம்ம அப்ளை பண்றது, இதெல்லாம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி கட் ஆஃப் பத்தி ஒரு கிளியரான ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை மறக்காம போய் பாருங்க. ஐ பட்டன்ல இருக்கு லிங்க். சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த வீடியோல என்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெக்வயர்டுன்னு தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கு தேவையான லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க டவுன்லோட் பண்ற மாதிரி ஒரு பிடிஎஃப்பும் கொடுத்திருந்தோம். அதையுமே நீங்க இந்த ஐ பட்டன் கிளிக் பண்ணி அந்த வீடியோவுமே பார்க்கலாம். இன்னைக்கு நமக்கு எல்லாருக்குமே பெரிய கன்ஃபியூஷன் என்னன்னா, சார் நான் வந்து பேமெண்ட் கோட்டா போக போறேன், மேனேஜ்மெண்ட் கோட்டா போக போறேன், இல்ல கவர்மெண்ட் கோட்டா போக போறேன், ரெண்டையும் எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிறது எல்லாருடைய கன்ஃபியூஷனா இருக்கு. அதை ஃபர்ஸ்ட் நான் கிளாரிஃபை பண்றேன். இந்த தடவை பியூட்டிஃபுல்லா நம்மளுடைய தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில் நமக்கு வசதியான ஒரு விஷயத்தையும் கொடுத்திருக்காங்க. அதை என்னன்னு நம்ம லாஸ்ட்ல பார்க்கலாம். இது ரிலேட்டடா, இந்த அப்ளிகேஷன் ரிலேட்டடா, கட் ஆஃப் ரிலேட்டடா நிறைய டவுட்ஸ் இருக்கு. ஸோ ஃப்ரீ கவுன்சிலிங் வந்து நம்ம கனா நீட் அகாடமியில வந்து கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுடைய டவுட் எல்லாம் நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் கம்யூனிட்டி லிங்க் இருக்கு. அதை கிளிக் பண்ணி அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுடைய டவுட்ஸ் எல்லாம் நீங்க போஸ்ட் பண்ணும்போது கனாவுடைய எக்ஸ்பர்ட் டீம், ஃபேக்கல்டி டீம் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. ஓகே ஃபைன். இப்போ நீங்க எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில், அதாவது டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் செலெக்ஷன் கமிட்டி வெப்சைட் உள்ள போறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் உங்களுக்கு. எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவர்மெண்ட் கோட்டா போறீங்களா, இல்ல எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கோர்ஸ் மேனேஜ்மெண்ட் கோட்டா போறீங்களா அப்படின்னு வந்து உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் கேட்பாங்க. நான் ரெண்டையுமே எப்படி அப்ளை பண்றதுன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த கவர்மெண்ட் கோட்டா எப்படி அப்ளை பண்றதுங்கிறத பார்க்கலாம். அதை பார்த்துட்டு எப்படி நீங்க மேனேஜ்மெண்ட் கோட்டாவையும் ஈஸியா பண்ணலாங்கிறதையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோலயே சொல்லிடுறேன். ஃபைன். ஸோ இங்கே ஆன்லைன் அப்ளிகேஷன் இருக்குல்ல, இதை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணோன்னா அடுத்த பேஜ் நேவிகேஷன் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இதில் இங்கே பாருங்க, லெஃப்ட் சைடில், ரைட் சைடில் லாகின் ஐடி பாஸ்வேர்டு இருக்கு. நம்ம இதுக்கு முன்னாடி லாகின் ஐடி பாஸ்வேர்ட்லாம் கிரியேட் பண்ணல. ஸோ கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு பார்த்தீங்களா, நீங்கள் அதை தான் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் வந்து இந்த மாதிரி ரீட் த கைட்லைன்ஸ் பிஃபோர் ஃபில்லிங் த ஆன்லைன் அப்ளிகேஷன் இருக்கும். இதெல்லாம் ரீட் பண்ணுங்க, ஒரு தடவை கண்டிப்பா ரீட் பண்ணுங்க. உங்களுடைய மொபைல் ஆப் மாதிரி நீங்க என்ன பண்ணிடக்கூடாது, போய் டக்குன்னு ஓகே கொடுத்துடக்கூடாது. ரீட் பண்ணா நிறைய இன்சைட்ஸ் கிடைக்கும். கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு பர்சனல் டீடைல்ஸ் அப்படின்னு ஃபர்ஸ்ட் கேட்கும். பர்சனல் டீடைல்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் பாருங்க, அப்ளைடு ஃபார் எதுக்குன்னு கேட்பாங்க. எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவர்மெண்ட் கோட்டாங்கிறத டிஃபால்ட் அதுலயே இருக்கும். குவாலிஃபைங் எக்ஸாம் நீங்க வந்து இப்போ ஹையர் செகண்டரி இல்ல வந்து சிபிஎஸ்சி அதை நீங்க மென்ஷன் பண்ணணும். இங்க உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. அந்த டேப் ஓபன் பண்ணீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் ஆப்ஷன் வரும். அதை என்னன்னு ப்ராப்பரா சூஸ் பண்ணிக்கணும். குவாலிஃபைங் இயர், ஒரு சில பேர் ரிப்பீட்டர்ஸ், ரீரிப்பீட்டர்ஸ் இல்ல கரண்ட் இயர்ல தான் பாஸ் பண்ணிருப்பீங்க. அதை அந்த இயரை இங்க மென்ஷன் பண்ணுங்க. வெதர் +1 பாஸ் தான் அடுத்ததுல கேட்டிருக்காங்க. ஆப்வியஸ்லி நம்ம +1 பாஸ் இருந்தாதான் +2 போயிருக்க முடியும். ஸோ அதுக்கும் ஓகே கொடுக்கணும், எஸ் கொடுக்கணும். மொபைல் நம்பர், இப்போ என்ன மொபைல் நம்பர் ஆக்டிவா இருக்கோ அந்த மொபைல் நம்பரை வந்து நீங்க என்ன பண்ணுங்க, இங்க ப்ராப்பரா கொடுங்க. ஏன்னா ஓடிபி எல்லாமே அதுல தான் அடுத்து வரப்போகுது. இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியா இருக்கும், பட் ப்ராப்பரா ஒரு தடவை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஷார்ட்டா ஈஸியா மிஸ்டேக் பண்ணாம உங்களுடைய மொபைல் அப்ளை பண்ணாதீங்க, லேப்டாப்ல அப்ளை பண்ணுங்க. ஸோ தட் மிஸ்டேக்ஸ் இல்லாம உங்களால ஃபில் பண்ண முடியும். இங்க நேம் ஆஃப் த கேண்டிடேட் ஆஸ் இன் 12th மார்க் ஷீட்னு இருக்கும். நிறைய பேர் கன்ஃபியூஷன் என்ன, சார் ஆதார்ல ஒரு நேம் இருக்கு, மார்க் ஷீட்ல ஒரு நேம் இருக்கு, நான் எதை போடுறது அப்படின்னு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்க வந்து 12th மார்க் ஷீட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதை நீங்க என்டர் பண்ணுங்க. டேட் ஆஃப் பர்த் உங்களுக்கு தெரியும். ஹையர் செகண்டரி ஆர் ஈக்குவலன்ட் ரெஜிஸ்டர் நம்பர், சிபிஎஸ்சினா அதோடைய நம்பர் நீங்க போடணும். அண்ட் லாகின் ஐடி, இமெயில் அட்ரஸ், கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு. இங்க ஒரு கிரியேட் நியூ பாஸ்வேர்டுன்னு இருக்கு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு இருக்கு, லாகின் ஐடி இருக்கு. இது எல்லாத்தையுமே இப்ப நீங்க புதுசா கொடுக்க போறீங்க. கொடுத்து ஓகே சப்மிட் கொடுக்கும்போது உங்களுக்கு புதுசா நீங்க கொடுத்த லாகின் ஐடியும் பாஸ்வேர்டும் என்ன ஆக போகுது, கிரியேட் ஆக போகுது. ஸோ ஒன் சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஓடிபி கேட்கும். ஓடிபி உங்களுடைய ஃபோன் நம்பர்ல வரும், இமெயில்ல வராது, ஃபோன் நம்பர்ல வரும். ஃபோன் நம்பர்ல கிளிக் பண்ணிக்கோங்க. சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் கிரியேட் ஆயிரும். அக்கௌண்ட் கிரியேட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் நீங்க உள்ள போனோம்னு வந்துச்சு பாத்தீங்களா, லாகின் ஐடி பாஸ்வேர்டு. இப்போ நீங்க கிரியேட் பண்ணிருக்கிற லாகின் ஐடியும் பாஸ்வேர்டையும் போட்டு சைன் இன் கொடுங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி நம்ம லாகின் ஐடி பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணாததுனால புதுசா நம்ம கிரியேட் பண்றதுக்கு கீழே நியூ ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு போனோம். இப்போ நீங்க உங்களுடைய லாகின் ஐடி பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணதை வச்சு உள்ள போயிடலாம். போனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நீங்க வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷன் வந்து ஃபில் பண்ண போறீங்க. பர்சனல் இன்ஃபர்மேஷன் பாருங்க, எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சதுதான். கேண்டிடேட் நேம் ஆஸ் பர் 12th மார்க் ஷீட், மார்க் ஷீட்ல என்ன இருக்கோ அதை அப்படியே போடுங்க. ஃபாதர் கார்டியன் நேம் என்ன நீங்க இது வரைக்கும் கொடுத்துருக்கீங்களா, ஸ்கூல் டேட்டால தான் போடுங்க. மதர்ஸ் நேம், பிளேஸ் ஆஃப் பர்த் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்க என்ன கோட்டால வருவீங்க, ஆல் இந்தியா கோட்டால வருவீங்களா இல்ல அந்தந்த ஸ்டேட் கோட்டால வருவீங்களா. ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பிளட் குரூப் கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், போடுங்க. நெக்ஸ்ட் இஸ் டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், இதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணவே தேவையில்லை. நேஷனாலிட்டி இந்தியனா இருப்பீங்க. நேட்டிவிட்டி தமிழ்நாடுவா, என்ன ரிலீஜன், என்ன ரீஜன் போடுங்க. அடுத்து ரிலீஜன் கேட்டிருக்காங்க, கம்யூனிட்டி கேட்டிருக்காங்க, கேஸ்ட் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட்லேயே கிளியரா இருக்கும். ஸ்கூல்ல கொடுத்துருப்பீங்க, அந்த டேட்டாவை அப்படியே கொடுங்க. அடுத்து ஆதார் நம்பர். இன்னைக்கு சின்ன குழந்தை கூட ஆதார் நம்பர் இருக்குல்ல, யாருமே ஆதார் நம்பர் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ ஆதார் நம்பருக்கு அப்புறம் இங்க பாருங்க, கேண்டிடேட் நேம் ஆஸ் ஆன் ஆதார். கன்ஃபியூஸ் ஆக வேணாம். கேண்டிடேட் நேம் ஆஸ் பர் 12th மார்க் ஷீட் இங்க இருக்கு, அது
என்ன இருக்கோ அதை போடுங்க. நீங்க இப்ப போய் ஆதார்ல நேம் சேஞ்ச் பண்ணணும் அந்த டென்ஷனே வேணாம். இப்ப ஆதார்ல என்ன இருக்கோ அதை நீங்க இங்க ஃபில் பண்ணுங்க. ரைட். நெக்ஸ்ட் அது கீழே என்ன இருக்கும்னா கம்யூனிட்டி சர்டிபிகேட் இன்ஃபர்மேஷன் இருக்கும். கம்யூனிட்டி சர்டிபிகேட் எல்லாருமே வச்சிருப்பீங்க. எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து இஷ்யூ பண்ணாங்க ஃபில் பண்ணுங்க. எந்த தாலுக்ல இஷ்யூ பண்ணாங்க, இஷ்யூயிங் அத்தாரிட்டி யாரு, சர்டிபிகேட் நம்பர்னு இருக்கும். இது எல்லாமே உங்களோட கம்யூனிட்டி சர்டிபிகேட் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஃபில் பண்ணுங்க. டேட் ஆஃப் இஷ்யூ அதுவும் கீழே இருக்கும். இது எல்லாமே போட போறீங்க. நெக்ஸ்ட் இஸ் கம்யூனிகேஷன் அட்ரஸ். கம்யூனிகேஷன் அட்ரஸ் வந்து உங்களுக்கே தெரியும் என்ன அப்படிங்கிறத. ஃபர்ஸ்ட் அட்ரஸை ஃபில் பண்ணுங்க. அட்ரஸ், வில்லேஜ், தாலுக், டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட் எல்லாம் ஃபில் பண்ணுங்க. பெர்மனன்ட் அட்ரஸும் இப்ப கம்யூனிகேஷன் அட்ரஸும் நிறைய பேர் வந்து வேற வேற இடத்துல இருக்கலாம். பெர்மனன்ட் அட்ரஸ் வேற ஊர்லயும் நீங்க தங்கி இருக்கிறது வேறையும். அப்படி இல்லாம ஒரே இதா இருந்துச்சுன்னா சேம் அஸ் கம்யூனிகேஷன் அட்ரஸ் நீங்க டிக் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. கொடுத்தீங்கன்னா இதே இது இங்கேயுமே என்ன ஆயிரும், காப்பி ஆயிரும். திருப்பி நீங்க என்டர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ரைட். அண்ட் ஸ்டேட் கேக்குது, கண்ட்ரி கேக்குது, பின்கோட் கேட்குறாங்க. இது எல்லாமே ஒரு தடவை அப்ளை பண்ணிட்டு சேமஸ் கொடுத்தீங்கனாலே இங்கேயும் ஃபில் ஆயிரும். நான் உங்களுக்கு வந்து ஈஸியா புரியணுங்கிறதுக்காக ஸ்கிரீன்ஷாட்ஸ் எடுத்திருக்கேன். இது ரொம்ப டைம் ஆகும் வீடியோ அப்படிங்கிறதுனால. ஸோ இதெல்லாம் ஒரே பேஜ்ல தான் இருக்க போகுது. ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் பர்சனா அப்படின்னா நீங்க ஸ்டேட் லெவல்ல வந்து ஏதாவது சர்டிபிகேட்ஸ் வச்சிருக்கலாம், இல்ல நேஷனல் லெவல்ல வச்சிருக்கலாம். அது அப்படி இருந்தா எஸ் கொடுங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனா இருக்காங்களா, அவங்களுடைய ஃபாதர் மதர் இருந்தா கொடுங்க. பர்சன் வித் டிசபிலிட்டி இதை தான் பிடபிள்யூடின்னு இது பண்ணியிருப்போம். ஸோ பர்சன் வித் டிசபிலிட்டி இருந்தால் அதையும் நீங்க எஸ் கொடுக்கலாம். ஆர் யூ அப்ளைங் ஃபார் ஐஆர்டி வார்டு கோட்டா, அதை பத்திலாம் முந்தா நேற்று டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். முந்தா நேற்று வீடியோலாம் இருந்தா எஸ்ன்னு கொடுங்க. எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுங்க. இதுல ஏதாவது கொடுக்காம விட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து லாஸ்டா ஃபைனலா நீங்க உங்களுடைய கரஸ்பாண்டிங் சர்டிபிகேட்ஸ் எல்லாம் வந்து அப்லோட் பண்ணுங்கன்னு கேட்பாங்க. அதுல வராது. இப்ப நீங்க ஏதாவது இல்லாம எஸ் கொடுத்தீங்கன்னாலும் லாஸ்ட்ல என்ன பண்ண சொல்லுவாங்கன்னா அதை கன்சர்ன் சர்டிபிகேட்ஸை வந்து அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. அப்ப மாட்டிப்பீங்க. அதனால என்ன இருக்கோ அதை மட்டும் கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க. சிம்பிளா 6th இருந்து 12th வரைக்கும் நீங்க தமிழ்நாடுல தான் படிச்சிருக்கீங்களா, எஸ்னா எஸ். 6th to 12th வரைக்கும் ரைட் டு இன்ஃபர்மேஷன், அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல்லேயோ இல்லை அந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் இது படியோ நீங்க படிச்சிருக்கீங்களா அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுங்க. அதை அவைல் பண்ணியிருந்தீங்கன்னா. அண்ட் ஒவ்வொரு இயரும் 6th, 7th, 8th எல்லாத்துலயுமே வந்து நீங்க என்ன ஸ்கூல்ல படிச்சிருக்கீங்க, என்ன டைப், அது கவர்மெண்ட் ஸ்கூலா இல்ல என்ன ஸ்கூல்ங்கிறத மென்ஷன் பண்ணணும், பிரைவேட்டாங்கிறத டிஸ்ட்ரிக்ட் பண்ணணும், அண்ட் தென் ஸ்டேட் பண்ணணும். ரைட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்க விழுப்புரம் தமிழ்நாடு கவர்மெண்ட்னு இருக்கு பாத்தீங்களா. ஸோ இதெல்லாம் ப்ராப்பரா பண்ணுங்க. இல்ல சார் நான் 6th இருந்து 12th வரைக்கும் ஒரே ஸ்கூல்ல தான் சார் படிச்சேன் அப்படின்னா 6th மட்டும் நீங்க என்டர் பண்ணிட்டு மேல ஆப்ஷன் இருக்கு அப்ளை 6th ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் நேம் டு ஆல்னு இருக்கு. அதை கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாத்துலயுமே அதுவே அப்ளை ஆயிரும். நீங்க ஒன்னொன்னுக்கும் என்டர் பண்ண தேவையில்லை. எல்லாம் பண்ணிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துருங்க. ஸோ ஸ்கூலோட இன்ஃபர்மேஷன் எல்லாம் முடிஞ்சிருது இதோட. நெக்ஸ்ட் அகாடமிக் டீடைல்ஸ் கேட்குறாங்க. அகாடமிக் டீடைல்ஸ்னா உங்களுடைய நீட் யூஜி 2025 டீடைல்ஸ் கேட்குறாங்க. ரோல் நம்பர், எல்லாருக்கும் ஹால் டிக்கெட் இருக்கும். ஸோ ரோல் நம்பர், அப்ளிகேஷன் நம்பர், நம்பர் ஆஃப் அட்டம்ஸ் இன் நீட் யூஜி எக்ஸாம், எத்தனை அட்டம் கொடுத்துருக்கீங்க, ரிப்பீட்டரா ரீரிப்பீட்டரா இல்லையா, இதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணலாம். அண்ட் நீட் யூஜி எக்ஸாம் ரிட்டன் பிளேஸ், எங்கே எழுதுனீங்க. ரைட். அதுலேயே உங்களுக்கு அந்த சென்டர்ஸ் இருக்கிறது தான் உங்களுக்கு ஆப்ஷன்ல வரும். ஈஸியாக நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஹேவ் யூ அண்டர்கான் எனி கோச்சிங் ஃபார் த நீட் யூஜி அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ் அப்படின்னா எஸ்ன்னு கொடுங்க. இப்போ நான் நம்ம ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறதுனால கனா அகாடமி அப்படின்னு இங்கே கொடுத்துருக்கேன். ரைட். அண்ட் அகாடமிக் இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் இதுல அகாடமிக் இன்ஃபர்மேஷன்ல 3B பாருங்க. குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் ஹையர் செகண்டரியா சிபிஎஸ்சியா போடுவீங்க. நேம் ஆஃப் த போர்ட் ஆஃப் த எக்ஸாம் போடுவீங்க. அண்ட் அண்டர்கான் எனி கம்ப்ளீட்டட் எனி ப்ரொஃபஷனல் கோர்சஸ்னு இருக்கும். அது மேக்ஸிமம் நோன் தான் வரும். இந்த பேஜ்ல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ரோல் நம்பர், அப்ளிகேஷன் நம்பர் இருக்கு பாத்தீங்களா. அதுல நீங்க ரேண்டமா எந்த நம்பர் போட்டாலும் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கும். உள்ள போவீங்க, எல்லாம் ஃபில் பண்ணிடுவீங்க. பட் லாஸ்டா உங்களுடைய ரிசல்ட், நீட் ரிசல்ட் வரும்போது இதுக்கு கரஸ்பாண்டிங்கான மார்க்கை தான் அவங்க எடுப்பாங்க, மேப் பண்ணுவாங்க. அதுல ஏதாவது மிஸ்டேக் ஆச்சு அப்படின்னா உங்களுடைய ஹோல் அப்ளிகேஷனுமே ரிஜெக்ட் ஆயிடுறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதனால ரொம்ப கவனமா இந்த பேஜை ஃபில் பண்ணுங்க. எல்லாத்தையுமே உங்களுக்கு சர்டிபிகேட் இருக்க போது நீங்க பார்த்து அதை ஃபில் பண்ண போறீங்க, அவ்வளவுதான். அண்ட் இதுல பாருங்க குவாலிஃபைங் எக்ஸாம் ஸ்டடிடு பிளேஸ்ன்னு கேட்டிருக்காங்க. அதை போடணும் நீங்க. அண்ட் குரூப் கோட், நீங்க என்ன குரூப்னு வந்து எடுத்திருப்பீங்கல்ல 11th 12th. ஸோ அந்த குரூப் போடணும். குவாலிஃபைங் இயர் போடணும். அண்ட் ஹெச்எஸ்சி பெர்மனன்ட் ரெஜிஸ்டர் நம்பர், உங்களுக்கு ரெஜிஸ்டர் நம்பர் வந்து ஹையர் செகண்டரியில் கொடுத்துருப்பாங்கல்ல 10 டிஜிட் நம்பர், அதை நீங்க இங்க என்டர் பண்ணணும். பாஸ் ஆல் த சப்ஜெக்ட்ஸ் ஆஃப் ஹெச்எஸ்சி ஈக்குவலன்ட் எக்ஸாமினேஷன் நம்பர் ஆஃப் அட்டம்ஸ் கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் நீங்க ஒரே தடவை பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை போட்டுடலாம். நெக்ஸ்ட் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் நீங்க என்ன மார்க் ஸ்கோர் பண்ணீங்க, சப்ஜெக்ட் எல்லாம் நீங்க போடணும். சப்ஜெக்ட் போட்டுட்டு அதுல ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், மந்த், இயர், மேக்ஸிமம் மார்க். மேக்ஸிமம் மார்க் வந்து உங்களுடைய போர்டை பொறுத்து மாறலாம். அதை கொஞ்சம் கிளியரா என்னன்னு பார்த்துட்டு நீங்க அதுக்கப்புறம் ஃபில் பண்ணுங்க. ரைட். நெக்ஸ்ட் இஸ் அடிஷனல் இன்ஃபர்மேஷன். மதர் டங்
ஏன்னா இப்போ லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி பேசிஸ்ல நீங்க ஏதாவது கிளைம் பண்றீங்க கோட்டா அப்படின்னா அந்த மதர் டங் ரொம்ப முக்கியம். மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டிருக்காங்க, தமிழ் மீடியம்ல படிச்சீங்களா இங்கிலீஷ் மீடியம்ல படிச்சீங்களா, பேரண்ட்ஸ் ஆக்குபேஷன் கேட்டிருக்காங்க, கண்டிப்பா போடணும். ஆனுவல் இன்கம் ஆஃப் பேரண்ட் ஆர் கார்டியன் இதுல கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 6 lakh to 8 lakh கிரேட்டர் than 8 lakh இந்த மாதிரிலாம் ஆப்ஷன் இருக்கும். என்ன இருக்கோ அதை ப்ராப்பரா போடுங்க. ஏன்னா இதுக்கு நீங்க வந்து திருப்பி சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் வந்து கொடுக்கணும். இங்க தப்பா போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளைம் பண்ணலாம்னு நினைக்க வேணாம். அண்ட் சிவிக் நேச்சர், முனிசிபாலிட்டியா தாலுக்கா அதை நீங்க மென்ஷன் பண்ணியிருக்கணும். அண்ட் ஸ்கூல் லாஸ்ட் ஷெடியூல் இங்கேயுமே திருப்பி கேட்பாங்க, முனிசிபாலிட்டியா இல்ல வந்து தாலுக்கா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் என்னங்கிறத போடணும். ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் டியூஷன் ஃபீ கன்செஷன், நீங்க தான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் உங்களுடைய ஃபேமிலிலே அப்படின்னா எஸ் கொடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் கேட்டிருக்காங்க பாருங்க, மை பிரதர் சிஸ்டர் அவைல்டு ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் டியூஷன் ஃபீ கன்செஷன் அப்படின்னா சப்போஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுங்க. ரைட். அண்ட் இங்க நீங்க ஆனுவல் இன்கம் ஆஃப் த பேரண்ட் கார்டியன் பார்த்தோம்ல, ஸோ அதோட கண்டினியூஷன் தான் இங்க இருக்கு. நெக்ஸ்ட் இஸ் லாஸ்ட் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம், நம்மளுடைய வேலையவே கம்மி பண்ணியிருக்கிற விஷயம் என்னன்னா, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் நீங்க அப்ளை பண்ண போறீங்களா அப்படின்னா எஸ் அப்படின்னு நீங்க கொடுக்குறீங்கன்னா அடிஷனலா ஒரு 500 rupees என்ன ஆகும்னா காஸ்ட் ஆட் ஆகும். ஆட் ஆச்சுன்னா இந்த டீட்டெயில் எல்லாமே அந்த மேனேஜ்மெண்ட் கோட்டா 2 தடவை நீங்க வந்து ஃபில் பண்ணணும். பட் ஃபில் பண்ண தேவையில்லை, இந்த ஆப்ஷன் நீங்க போட்டீங்க அப்படின்னா அதுல இருக்கிற டேட்டா எல்லாத்தையுமே மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கும் எடுத்துக்கணும். அப்ப 2 அப்ளிகேஷன் நீங்க ஃபில் பண்ண மாதிரி அது ஆட்டோமேட்டிக் ஆயிரும். ரைட். கீழே இருக்கு பாருங்க, அப்ளை ஃபார் MBBS BDS மேனேஜ்மெண்ட் கோட்டா போட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிரும். டோட்டல் வந்து உங்களுக்கு 1500 ஃபீஸ் வரும். ரைட். ஃபீஸை உடனே நீங்க பே பண்ணலாம், இல்ல பே பண்ணாம நீங்க அந்த டேட் கொடுத்துருப்பாங்க. டேட் இப்போ வரைக்கும் வந்து ப்ராப்பரா ஸ்பெசிஃபை பண்ணல. உங்களுக்கு நீட் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் ஒரு 4-5 days கொடுக்கலாம். அப்புறம் நீங்க வந்து பே பண்ணா கூட ஓகே. பட் லாஸ்ட் மினிட் வரைக்கும் கொண்டு போகாதீங்க. லாஸ்ட் நாள்ல சர்வர் எல்லாமே என்ன ஆயிரும்னா பிஸி ஆயிரும். இன்னைக்கு பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா இன்னைக்கு பண்ணிருங்க. ஆர் யூ வில்லிங் டு அப்ளை ஃபார் NRI கோட்டா? எஸ்னா எஸ், நோனா நோ. ஆர் யூ வில்லிங் டு அப்ளை அண்டர் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி? அப்படி இருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா இல்லை கொடுங்க. ரிலீஜியஸ் மைனாரிட்டியில இருக்கீங்கன்னா எஸ் கொடுங்க. இப்போ CMC கிறிஸ்டியன் மைனாரிட்டி இருக்கு பாத்தீங்களா, அப்படி இருந்தா கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. ரைட். சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா நீங்க இது வரைக்கும் கொடுத்துருக்கிற எல்லா டேட்டாவும் என்ன ஆயிரும், சேவ் ஆயிரும். ஃபைனலி உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ், உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ், செலக்ட் பேங்க், IFSC கோட், ரீஎன்டர் IFSC கோட், பேங்க் அக்கௌண்ட் நம்பர், ரீஎன்டர் அக்கௌண்ட் நம்பர், அக்கௌண்ட் ஹோல்டர் நேம், இது எல்லாத்தையுமே கொடுத்துட்டு அகைன் சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுங்க. ஒன்னொன்னையும் கொடுக்கும்போது சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுக்கும்போது அந்தந்த லெவல் என்ன ஆகிட்டே இருக்கும், சேவ் ஆகிட்டே இருக்கும். ஃபைனலி நீங்க என்னெல்லாம் இதுக்கு முன்னாடி வந்து டேட்டா கொடுத்துருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உங்களை அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. என்னெல்லாம் சொல்லுவாங்க, அப்லோட் போட்டோகிராஃப் 50 KB இருந்து 100 KB இருக்கணும். ரைட். அதை நீங்க என்ன பண்ணுங்க, அப்லோட் பண்ணுங்க. ரெடி அதெல்லாம் வச்சுக்கணும். சப்போஸ் சைஸ் பெருசா இருக்கு அப்படின்னா நீங்க ஆன்லைன்லயே ஹவு டு ரெடியூஸ் போட்டோகிராஃப் சைஸ்னா நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு, தேர்ட் பார்ட்டி வெப்சைட். அதில் போட்டு நீங்க என்ன பண்ணிடலாம்னா கம்மி பண்ணிடலாம். அப்லோட் போஸ்ட் கார்டு சைஸ் போட்டோ, திருப்பி போஸ்ட் கார்டு சைஸ் போட்டோ நீங்க என்ன பண்ணணும், அப்ளை பண்ணணும். எல்லாமே டிஜிட்டலா வச்சுக்கணும். அப்ளை பண்ண போறதுக்கு முன்னாடி அப்லோட் சிக்னேச்சர் நீட்டா சைன் பண்ணி அதை போட்டோ எடுத்து அதுவும் 10 KB இருந்து 40 KB இருக்கிற மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபைல் என்ன பண்ணுங்க, இதில் அப்லோட் பண்ணுங்க. அப்லோடு லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் கேட்டிருக்காங்க. ஸோ லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன்ல தம் மட்டும் வச்சா போதும், வேற எதுலையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ரைட். அதையும் வச்சு ஒரு ஒயிட் பேப்பர்ல வச்சு நீங்க அதை போட்டோ எடுத்து நீங்க அப்லோட் பண்ணலாம். SSLC மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க, PDF-ஆ ஃபைலில் வச்சுக்கோங்க, அப்லோட் பண்ணுங்க. +1 மார்க் ஷீட் அதே மாதிரி அப்லோட் பண்ணணும். HSC மார்க் ஷீட் அப்லோட் பண்ணணும். TC ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும். நீட் UG 2025 அட்மிட் கார்டு கண்டிப்பாக வச்சிருப்பீங்க எல்லாரும், அட்மிட் அப்லோட் பண்ணணும். கேண்டிடேட்ஸ் ஆதார் கார்டு டிஜிலாக்கரில் இருக்கும், எடுத்து பண்ணலாம். ரைட். கேண்டிடேட்ஸ் பர்த் சர்டிஃபிகேட், ஸோ எல்லாமே அப்லோட் பண்ண போறீங்க. அண்ட் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட், எல்லாருமே வச்சிருக்கணும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இஷ்யூட் பை கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுன்னு கிளியரா கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு போர்ட்டல்ல தான் நீங்க அப்லோடே பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ட் போனஃபைட் சர்டிஃபிகேட், ஹெட் மாஸ்டர் ஹெட் மிஸ்டர்ஸ் சைன் வாங்கினது, யூ ஷுட் ஹேவ் இட். ரைட். எல்லாமே PDF வச்சிருக்கணும். பேரண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அது பழைய பேரண்ட்ஸோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து பழைய ஃபார்மேட்ல கூட இருக்கலாம், உங்களது லேட்டஸ்ட் இஷ்யூடா இருக்கணும். பேரண்ட் ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் ஐடி, இதுல ஏதாவது ஒன்று அப்லோட் பண்ணுங்க. ஸோ இது எல்லாமே PDF அப்லோட் பண்ணணும். PDF அப்லோட் பண்ண முடியல, உங்களுக்கு தெரியல அப்படின்னா யாராவது பக்கத்துல நெட் சென்டர் இல்ல உங்களோட சீனியர் யாரோட சப்போர்ட்டாவது வாங்கிக்கோங்க. நீங்களே எதையும் தப்பா பண்ண வேணாம். 1500 rupees வேஸ்ட் பண்ண வேணாம். ரைட். ஸோ கீழே வந்து உங்களுக்கு நம்பர் டிஸ்பிளே ஆயிட்டு இருக்கு. இந்த நம்பருக்கு உங்களுக்கு என்ன டவுட் என்னனாலும் நீங்க வந்து எங்களுக்கு கேட்கலாம், கிளாரிஃபிகேஷனுக்காக கால் பண்ணலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து ஒரு வாட்ஸ்அப் கம்யூனிட்டி கொடுத்துருக்கோம், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து உங்களுக்கு ஒரு சீட் கிடைக்கிற வரைக்கும், ஏன்னா ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங், செகண்ட் கவுன்சிலிங், தேர்ட் ரவுண்ட் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அது வரைக்குமே உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவோம். ரைட். ஸோ அதில் நீங்க ஜாயின் பண்ணிக்க, உங்களோட டவுட் எல்லாம் எங்களுக்கு கேட்கலாம்.
ஸோ தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். நீங்க நினைக்கிற காலேஜ் உங்களுக்கு கிடைக்கும்னு கனா அகாடமியோட பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ.